நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை அமைதியாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நெல்லை சரகத்தில் அமைதியாக 2026 சட்டமன்ற தேர்தலை நடப்பதை உறுதி செய்யப்படும் என நெல்லை சரக டிஐஜி சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை சரக டிஐஜி பொறுப்பில் இருந்த சந்தோஷ் ஆதிமணி சேலம் சரகத்திற்கு பணியிட மாற்றம் செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய டிஐஜியாக சரவணன் நியமிக்கப்பட்டார். அவர் இன்றைய தினம் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவருக்கு காவல்துறை அறிவிப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோப்புகளில் கையெழுத்திட்டு முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக பராமரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அமைதியான முறையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் உறுதி செய்யப்படும். ஜாதி ரீதியான பிரச்சினைகளை கட்டுப்படுத்த கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். சமூக வலைதளங்களில் பிரச்சினைகளை உருவாக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருநெல்வேலி சரகத்தில் உட்பட்ட 4 மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை அமைதியான முறையில் பராமரிக்க முதன்மை நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக மிக அமைதியான முறையிலே தேர்தல் நடைபெற மிக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று அந்த வாகன விபத்துகளை மேலும் குறைக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடிப்படையாக ஒவ்வொரு வழக்கு பதிவு செய்வதும் உடனடியாக விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க அறிவுறுத்தப்படும். அதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அந்த குற்றப்பத்திரிகை அவர்கள் மூலம் தெரியப்படுத்த ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும்.